பாக்ஸிங் கதை அப்படின்னா நடிச்சவங்களுக்கு தானே அடி விழுகணும், பாக்குற நமக்கு தான் அடி விழுந்திருக்கு. ஏன் அப்படின்னா அருள்நிதி முத்தையா ஆக்ஷன் காம்போல வெளியே வந்திருக்கிற ரேம்போ படம் எப்படி இருக்குன்னா இந்த வீடியோல பார்க்க போறோம். மதுரையில ஆதரவற்ற குழந்தைகளுக்கான இல்லத்தை நடத்தி வந்துட்டு இருக்காரு ஸ்ட்ரீட் பாக்ஸரான அருள்நிதி. அந்த இல்லத்தை காலி செய்ய வேண்டிய சூழலால பெரிய பண தேவையில மாட்டிக்கிறாரு. மறுபுறம் பெரிய கல்வி குழுமத்தின் தலைவரான ரஞ்சித் சஜீவோட ஆட்கள் தனியா ரவிச்சந்திரனை தேடி கொலை செய்ய துடிச்சிட்டு இருக்காங்க. இந்நிலையில பணத்துக்காக தனியாவை காக்கும் பொறுப்பை கையில் எடுக்கிறாரு அருள்நிதி. இதனால அவர் சந்திக்கும் பிரச்சனை என்னென்ன, தனியாவை ஏன் துரத்துறாங்க, அருள்நிதிக்கும் ரஞ்சித் சஜீவுக்கும் உள்ள தொடர்பு என்ன, அருள்நிதிக்கு தேவையான பணம் கிடைச்சதா இல்லையா போன்ற கேள்விகளுக்கான பதில வேண்டாம் வெறுப்பா சொல்லி இருக்கிறதா முத்தையா இயக்கியுள்ள ரேம்போ திரைப்படங்க. சன்நெக்ஸ்ட் ஓடிடி தளத்துல நேரடியா இந்த படம் வெளியாயிருக்கு. படம் ஃபுல்லாவே ஒரே மீட்டர்ல வழக்கமான கதாநாயகியா வந்தாலுமே தேவையான எமோஷனல கடந்திருக்காங்க தனியா ரவிச்சந்திரன். நடையுடையில மட்டும் கவனிக்க வைக்கும் ரஞ்சித் சஜீவ் உருட்ட மிரட்ட வேண்டிய இடங்கள்ல எந்த தாக்கத்தையும் தராம படம் முழுவதும் சும்மா வந்துட்டு போயிட்டு இருக்காரு. ஏதோ சம்பிரதாய ரவுடியா டிராகன் மஞ்சு, வில்லனுக்கு துணையா பிக் பாஸ் ஆயிஷா, கதாநாயகனோட நண்பனா ஜென்சன் திவாகர் ஆகியோர் கொடுத்த வேலையை மட்டும் செஞ்சிருக்காங்க. சிரிக்க வைக்கும் பெரும் போராட்டத்துல போலீஸா VTV கணேஷும் பின்கதையில அபிராமியும் வந்துட்டு போறாங்க. ஆக்ஷன் காட்சிகளுக்கு ஆர்டி ராஜசேகரோட ஒளிப்பதிவு கை கொடுத்திருக்கு. தேவையான இடங்கள்ல நிதானத்தை தேட வச்சிருக்காரு படத்தொகுப்பாளர் வெங்கட்ராஜன். ஜிப்ரான் இசையில மயக்கம் என்ன பாடலும் பின்னணி இசையும் ஓகே ரகமா தான் இருக்கு. நல்லெண்ணம் கொண்ட ஆக்ஷன் கதாநாயகன், பாவப்பட்ட நல்ல கதாநாயகி, கொடூரமான வில்லன், மோதி கொள்ளும் ஆக்ஷன் படலும் என பழிவாங்கும் கதைய பரன் மேல இருந்து பழைய பேப்பர் கட்டில இருந்து உருவி எடுத்து தூசிய தட்ட கூட சோம்பேறித்தனப்பட்டு ஆக்ஷன் த்ரில்லர் ஆக்கியிருக்காரு இயக்குனர் முத்தையா. கதாநாயகன் அம்மா பாசம், கதாநாயகனின் ஆதரவற்ற பிள்ளைகள் மீது பாசம், கதாநாயகனின் பாக்ஸிங் உலகம், கதாநாயகனை காதலிக்கும் கதாநாயகி, வில்லனின் கொடூரமான பின்னணி, கதாநாயகனுக்கும் வில்லனுக்குமான பின்கதை என டஜன் கணக்கான கிளை கதைய கொத்த கட்டி எடுத்திருக்காரு இயக்குனர். ஆனா எதுவுமே ஆழமும் போதுமான அழுத்தமும் இல்லாம தான் இருக்கு. முதல் காட்சியில இருந்து இறுதி காட்சி வரை எல்லாமே கணிக்கும்படி எழுதப்பட்டிருக்கனால ட்விஸ்டுகளையும் எந்த தாக்கமும் ஏற்படல. மிரட்டவே மிரட்டாத வில்லன், காமெடிங்கிற பெயர்ல போலீஸ் செய்யும் டிராமா, லாஜிக்கே இல்லாத சேசிங், காதலே இல்லாத காதல் காட்சி என பார்வையாளரோட குத்து சண்டை தாங்க போடுது. ஏங்க நாங்க படம் பார்த்து வந்தது ஒரு குத்தமாடா? வில்லனின் அப்பாவித்தனத்தை பார்த்து நமக்கே அவர் வில்லனாங்கிற சந்தேகம் வருது. நடிகர்களும் அடிப்படையான தொழில்நுட்ப ஆக்கம் மட்டுமே கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. ஆக மொத்தத்துல புதுமையே இல்லாத கதை, அழுத்தமே இல்லாத திரைக்கதை என்ன மொத்த பாக்ஸிங் ரிங்கும் தள்ளாறனால பார்வையாளராக வந்த நம்ம முகத்தையும் சேர்த்தே பதம் பார்த்திருக்கு இந்த ரேம்போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.